السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا وسبحان الله بكرة وأصيلا والصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله ولو على أنفسكم. وفي آية: وأمرهم شورى بينهم. صدق الله المولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்பு வருகை இருந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கிக்குரிய பெருமக்களே, இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் நாம் சந்திக்க இருக்கிறோம். இன்னும் 6 நாளில் சுதந்திர தினத்தை சந்திக்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாட்டில் இப்பொழுது இருக்கிற சுதந்திரத்தின் நிலை என்ன, இனி அடைய வேண்டிய நிலை என்ன, அதற்காக நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்னென்ன என்பது குறித்து சில செய்திகளை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டின் சுதந்திர நிலை என்ன என்று அறியப்பட வேண்டும். இந்தியாவில் குறிப்பாக நமது தேசத்தின் சுதந்திர நிலையை குறித்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இந்திய முஸ்லிம்களுக்கு உண்டு. ஏனென்று சொன்னால், இந்திய திருநாடு சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்ததை விட ரொம்ப மோசமான நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திலிருந்து நாடு சுதந்திரம் பெற்றது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆங்கிலேயர்களிடமிருந்து நாடு சுதந்திரம் பெற்றது. அன்றையிலிருந்து இன்றை வரை நாட்டின் சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அன்றையிலிருந்து இன்று வரை நாட்டின் சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 1947 நம்மோடு சுதந்திரம் பெற்ற அந்நிய நாடுகள் எல்லாம் பெற்று அந்த சுதந்திரத்தை முழுமையாக அனுபவித்தார்களா என்றால் இல்லை என்று வரலாறு சொல்லித்தரும். நாட்டு நடப்பு நமக்கு சொல்லித்தரும். பெயர் என்னவோ சுதந்திரம் பெற்ற நாடு, ஆனால்
அங்கே சர்வாதிகார ஆட்சி நடக்கும், அல்லது வல்லரசுகளின் ஆதிக்கத்தின் கீழ் ஆட்சி நடக்கும், அல்லது இராணுவ ஆட்சி நடக்கும். இதுதான் இன்றைய நாட்டு நடப்பு. வரலாறு சொல்ல தரக்கூடிய செய்தி. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உதாரணத்திற்கான ஒரு செய்தியை இங்கே உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன். நேற்றைய நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். என்ன செய்தினா, வங்காளதேசத்தில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி இவ்வளவு காலம் அவர்கள் தான் ஆட்சி செய்து வந்தார்கள். அங்கே நடந்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தன்னுடைய பிரதமருடைய பதவியை ராஜினாமா செய்தார். தன்னுடைய பிரதமருடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள். அதை அடுத்து நாடாளுமன்றம் கலைந்தது. கலைந்தது. இன்றைக்கு பேராசிரியர் முகமது யூனுஸ் என்பவர் அந்த நாட்டினுடைய இடைக்கால அரசின் தலைவராக பிரதமராக பதவி ஏற்பார் என்று அங்குள்ள இராணுவ தளபதி வேக்கர் உஸ் ஜமான் என்பவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பேட்டி கொடுத்திருக்கிறார். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெயர் என்னவோ சுதந்திரம் பெற்ற நாடு, ஆனால் அங்கே இராணுவம் ஆட்சி செய்கிறது. இப்படி இந்தியாவோடு சுதந்திரம் பெற்ற அந்நிய நாடுகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் பெயர் என்னவோ சுதந்திரம் பெற்ற நாடுதான், ஆனால் அங்கே ஆட்சி சர்வாதிகார ஆட்சியோ அல்லது இராணுவ ஆட்சியோ அல்லது வல்லரசுகளின் ஆதிக்கத்தின் கீழ் ஆட்சியோ நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம தேசத்தின் சுதந்திரம் என்பது யாருக்கும் கட்டுப்படாத சுதந்திரமாகவே, யாருடைய அதிகாரம் சர்வாதிகாரமாக மாறாமலேயே அன்றிலிருந்து இன்று வரை நாடு பெற்ற அந்த சுதந்திரத்தை முழுமையாக சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டே வருகிறது. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய சுதந்திர நாடு இந்தியா. மிகப்பெரிய சுதந்திர நாடு இந்தியா. அதே போல மிகப்பெரிய பரப்பளவுள்ள நாடு இந்தியா. மிகப்பெரிய பரப்பளவுள்ள நாடு இந்தியா. உலகத்தில் பரப்பளவில் சைனா இருப்பதை போல, அமெரிக்கா இருப்பதை போல, ஆஸ்திரேலியா இருப்பதை போல, கனடா இருப்பதை போல உலகத்தில் விரிந்த பரப்பளவுள்ள ஒரு நாடு என்பது இந்திய நாடாக இருக்கிறது. இந்தியாவின் பரப்பளவு விரிந்த நிலப்பரப்பை கொண்டது. கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் நீங்கள் விசாவும் பாஸ்போர்ட்டும் இல்லாமல் சுற்றி வரலாம். அந்த அளவு விரிந்த பரப்பளவுள்ள நாடு. அவ்வளவு மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நாடு இந்திய நாடு. அதே போல மிகப்பெரிய வளர்ச்சி கொண்ட நாடு இந்தியா. மிகப்பெரிய வளர்ச்சி கொண்ட நாடு இந்தியா. ஒரு காலத்தில் இந்தியாவை ஏழை நாடுகள் என்று உலக நாடெல்லாம் கருதியது. இந்தியர்கள் என்றால் பிச்சைக்காரர்கள், யாசகம் கேட்பவர்கள் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவும் சரி, இந்தியர்களும் சரி மரியாதையோடு பார்க்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்தியர்களை விஞ்ஞானியாக உலகம் பார்க்கிறது, படைப்பாளியாக உலகம் பார்க்கிறது, அறிவாளியாக உலகம் பார்க்கிறது. உலக நாடுகள் இன்னைக்கு இந்தியாவையும் இந்தியர்களையும் மரியாதையோடு பார்க்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மிகைப்படுத்தி பேசியதாக யாரும் எண்ண வேண்டாம். எல்லா நாடுகளுமே அல்லது எல்லா கம்பெனியுமே தன்னுடைய வளர்ச்சியின் பாதையில், தன்னுடைய வெற்றியின் பாதையில் இந்தியாவை மையமாக கொண்டே செயல்படும். இன்னைக்கு ஒரு நாடு அல்லது ஒரு கம்பெனி ஒரு பொருளை தயாரிக்குது அப்படின்னு சொன்னா அது இந்தியாவை மையமாக கொண்டே அது அந்த பொருளை தயாரிக்கும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஏனென்றால் அதை வாங்குவதற்கு சந்தை என்பது, பெரிய சந்தை என்பது இந்திய சந்தை தான். வேறு எந்த நாட்டிலும் அவ்வளவு பெரிய சந்தை கிடையாது. எனவே தன்னுடைய பொருளை விற்பனை ஆவதற்கு இந்திய சந்தை தான் சரியான இடம் என்று கருதியதால்
ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கம்பெனியும் தன்னுடைய பொருளை இந்தியாவை மையமாக கொண்டே தயார். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் இந்தியா இப்பொழுது இருக்கிற சுதந்திரத்தின் நிலைப்பாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தின் நிலைப்பாடு. நாம் இந்தியராகவும் மிகப்பெரிய சுதந்திர நாட்டின் குடிமக்களாக இருக்கிறோம் என்பதை எண்ணி நாம் பெருமைப்படுகிறோம். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பெருமைப்படத்தக்க பல சிறப்பு அம்சங்கள் இந்திய நாட்டில் இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை வேதனைப்பட உள்ள பல நிலைகளும் இந்தியாவில், வேதனைப்படக்கூடிய பல நிலைகளையும் இந்தியாவில் இருக்கிறது. சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1947ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை பெற்ற சுதந்திரம் இந்தியாவில் பாதுகாக்கப்பட்டு வந்தாலும், ஆனா இந்தியாவில் உள்ள ஜனநாயகம், இந்தியாவில் உள்ள ஜனநாயகம் அது பலகீனம் அடைந்து கொண்டே வரும். குடியரசு அது பலகீனம் அடைய தொடங்கி உள்ளது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, எந்த நாட்டில் சிந்தனை சுதந்திரம், சமய சுதந்திரம், பொருளியல் சுதந்திரம், அரசியல் சுதந்திரம் இருக்குமோ அந்த நாடுதான் முழு சுதந்திரம் பெற்ற நாடு என்று என்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர். ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் யாரும் தங்களுடைய பேச்சு கருத்துக்கள் வெளியிடுவதற்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம், அதே போல் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய மதப்படி வாழக்கூடிய முழு சுதந்திரம் இருக்க வேண்டும். தன்னுடைய உயிர், உடல், பொருள் ஆகியவற்றுக்கு பயத்திலிருந்து விடுபட்ட சுதந்திரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். தங்களுடைய வறுமையை தீர்ப்பதற்குண்டான பொருளாதார ஈட்டை எடுப்பதற்குண்டான சுதந்திரம் நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்க வேண்டும். இந்த 4 அம்சங்கள், இந்த 4 அம்சங்கள் கொண்ட எந்த நாடு இருக்கிறதோ அந்த நாடுதான் முழு சுதந்திரம் பெற்ற நாடு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவினுடைய தனி சிறப்பை என்னன்னா, மத சார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு, குடியரசு நாடு என்பதுதான் இந்த நாட்டினுடைய தனி பெருமையை. நாட்டில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் அவரவர் மார்க்கப்படி வாழலாம், ஆனால் அரசு என்பது எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது என்பதுதான் இந்திய நாட்டினுடைய தனி சிறப்பும் பெருமையும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு சொல்வார். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய அரசு நமது நாட்டின் தனி சிறப்பை அழித்துவிட்டு, இந்த நாட்டினுடைய தனி சிறப்பாக, அதாவது பெருமையாக திகழக்கூடிய இந்த சிறப்பை அழித்துவிட்டு இங்கே வாழக்கூடிய மக்களை பல்வேறு நிலைகளில், வாழக்கூடிய மக்களை பல்வேறு நிலைகளில் மதத்தால் பிரியக்கூடிய ஒரு நிலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்றால் அது மாற்று கருத்து கிடையாது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 1947 நாடு சுதந்திரம் பெறுது. 1950 அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வரும். 1947 நாடு சுதந்திரம் பெறுது. 1950 அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வருது. நாடு சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 2 வருஷ காலம் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய சட்டம் தான் இந்த நாட்டில் நடைமுறையில் இருந்துச்சு. 2 வருஷம். எப்பொழுது டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான உருவாக்கப்பட்ட அந்த சட்டம், அரசியல் சாசனம் இந்த நாட்டில் நடைமுறைக்கு வந்ததோ அன்றிலிருந்துதான் இந்த நாடு குடியரசு நாடாக, ஜனநாயக நாடாக, முழு சுதந்திரம் பெற்ற நாடாக மாறியது என்று வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லித் தருகிறார். எப்பொழுது நாட்டுக்கும் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் பிரயோஜனம், தங்களுடைய உரிமைகள் கிடைக்க பெற்ற பிறகுதான் இந்த நாடு ஒரு குடியுரிமை அரசு நாடாக, ஜனநாயக நாடாக இது மாறியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் எல்லா இடங்களிலும், அனைத்து காரியங்களிலும் கலந்து ஆலோசனை செய்யும் ஜனநாயக முறையை நமக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஜனநாயக முறையை, குடியரசு முறையை நமக்கு சொல்லித் தருகிறது. ஒருவருடைய சர்வதிகாரமோ அல்லது ஒருவருடைய கருத்துக்கு பணிந்து போகுவதோ அது இஸ்லாத்திற்கு உட்பட்டதல்ல, எதிரானது.
உட்பட்டதல்ல, அது எதிரானது. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் கலந்து பேசி கூட்டாக ஒரு ஜனநாயக முறையில் அந்த காரியத்தை முடிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்லுவார்கள், இஸ்லாத்தின் அனைத்து காரியங்களும் ஜனநாயகத்திற்கு உட்பட்டது என்பதை இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது என்று இந்த ஆயத்தினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருவார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மார்க்கத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தனி மனித காரியமாக இருந்தாலும், குடும்ப காரியமாக இருந்தாலும், பொது காரியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எல்லோரும் கலந்து ஆலோசனை செய்து ஜனநாயகத்தை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்று இந்த ஆயத்திலிருந்து முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருவார். அதிலையும் குறிப்பாக ஆட்சி முறை என்று எடுத்துக்கொண்டார், ஆட்சி முறை என்று எடுத்துக்கொண்டால் குடியரசை, மக்கள் ஆட்சியை, ஜனநாயக ஆட்சியை தான் வலியுறுத்துகிறது இஸ்லாம் என்று இந்த ஆயத்திலிருந்து பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார். 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஜனநாயகத்தை, குடியரசை அல்லது மக்களாட்சியை தான் இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டு இருந்தது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வதற்கு மாத்திரம் நபிமார்களா அனுப்பவில்லை. இது அல்லாமல் கூடவே ஒவ்வொரு சமூக பொறுப்பையும் அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுத்து அனுப்பினான். இந்த உலகத்திலே முதலாக குடியரசுக்கு, ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்தவர்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள். கூடவே மக்களுக்கான ஜனநாயகத்துக்கான போராட்டத்தை அவர்கள் துவக்கி வைத்தார். ஃபிரௌன் வந்து சொன்னாங்க, உன்ட்டு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய அடிமைகளை எல்லாம் எங்களிடத்தில் திருப்பி தர வேண்டும். யாரு இனிமேல் உனக்கு அடிமைப்பட்டு கிடக்க மாட்டார்கள். ஒரு பக்கம் நபித்துவத்தினுடைய பயணம், அல்லாஹ் ஒருவன் என்று ஒரு பயணம், இன்னொரு பக்கம் ஜனநாயகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். எனவே இந்த உலகத்தில் ஜனநாயகத்தை, குடியரசை, அதே போல மக்களாட்சியை முதலாக குரல் கொடுத்தவர்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அந்த போராட்டம் வெற்றியில் முடிந்தது என்று குர்ஆனும் வரலாறும் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எந்த நாட்டிலெல்லாம் சர்வதிகாரம் ஆட்சி நடக்கிறோம், மன்னர் ஆட்சி நடக்கிறோம், அது எப்பவுமே அது நிலைக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது குடியரசாக, ஜனநாயக ஆட்சியாக அது நிலை பெறும் என்பதுதான் உலக வரலாறு, உலகத்தினுடைய வரலாறு. அதே போல இஸ்லாத்தினுடைய பார்வையில் நீங்க எடுத்துக்கொண்டால் எந்த நாட்டிலையும் சர்வாதிகார ஆட்சியை, மன்னர் ஆட்சியை இஸ்லாம் வலியுறுத்தவே இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நிறுவியது குடியரசு ஆட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நிறுவியது குடியரசு ஆட்சி. குடியரசு ஆட்சியை நிறுவிய பிறகு அங்கே மாற்று மதத்தாக வாழ்ந்த யூதர்களை அழைத்து அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். 4 உடன்படிக்கை செய்தார்கள். அதில் ஒன்று வரலாற்று ஆசிரியர்கள் பிரதானமாக சொல்கிறார்கள், நீங்கள் இந்த நாட்டில் உங்கள் முறைப்படி, உங்கள் மார்க்க முறைப்படி வாழ முழு சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன்னர் ஆட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டவே இல்லை, ஒருபோதும் வழிகாட்டவில்லை. அப்படி வழிகாட்டி இருந்தால் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு எனக்கு பிறகு இவர்தான் ஆட்சி செய்வார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க முடியும். அப்படி சொல்லல. அதே போல தன்னுடைய மரணத்திற்கு பிறகு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் கலீஃபா என்பதையும் நியமிக்கவும் இல்லை. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரலாறை பரத்தி பாருங்கள், வரலாறு சொல்லும், சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களால் கலீஃபாவாக, ஜனாதிபதியாக பதவி ஏற்றார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துடைய சமயத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நிறைய பேர் ஆலோசனை சொன்ன பிறகு அது ஜனநாயகத்தினுடைய முறையில் அந்த ஆலோசனை இருந்த காரணத்தினால் நான் உமர் கலீஃபாவாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்களே தவிர
அடுத்த ஜனாதிபதி உமர் என்று அவர்கள் நிர்ணயம் செய்யவில்லை. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் என்று நிர்ணயம் செய்யவில்லை. அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 12 ஆண்டுகள் ஜனாதிபதியாக இருந்தார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பிறகு, வஃபாத்துடைய நேரத்தில் எனக்கு பிறகு இவர்கள் ஜனாதிபதி என்று யாரையும் நிர்ணயம் செய்யவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நான் 6 பேர் கொண்ட குழுவை விட்டு செல்கிறேன், 6 பேர் கொண்ட குழுவை நான் விட்டு செல்கிறேன். அவர்கள் மக்களிடத்தில் ஆலோசனை செய்வார்கள், மக்களிடத்தில் அவர்கள் ஆலோசனை செய்து அவர்கள் ஒருவரை அனுப்புவார், கலீஃபாவாக நியமிப்பார்கள் என்றுதான் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்களே தவிர ஜனாதிபதியை அவர்கள் நியமனம் செய்யவில்லை. இப்படியே வரலாற்று ரீதியாக நீங்கள் உங்கள் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஜனநாயக முறைப்படிதான் கலீஃபாக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நீங்க கலீஃபா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றுதான் டிக்ஷனரி நமக்கு சொல்லித்தரும். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கலீஃபாவுக்கும் மக்களாட்சிக்கும் ஜனநாயக ஆட்சிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஜனநாயக ஆட்சியில் நாம் மக்கள் எழுந்து நின்று கேள்வி கேட்கலாம். மன்னர் ஆட்சியில் அவர் விரும்பியதுதான் நடக்கும். யார் மன்னரா இருக்கிறாரோ, சரிவாதிக ஆட்சியில், ராணுவ ஆட்சியில் அவர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் நாட்டில் நடக்கும். ஆனா ஜனநாயக ஆட்சியில், குடியரசு ஆட்சியில் மக்கள் ஏதாவது ஒண்ணுன்னா நின்று கேள்வி கேட்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா மகர் இவ்வளவு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செஞ்சாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆளை ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னா இவ்வளவு மகர் கொடுக்கணும்னு நிர்ணயம் செஞ்சாங்க. அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்க, குர்ஆனே இப்படி ஒரு நிர்ணயத்தை சொல்லவில்லையே, உங்களுக்கு இவ்வளவு இப்படி ஒரு நிர்ணயம் சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்று அந்த பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்டதாக வரலாறு நமக்கு சொல்லும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனநாயக ஆட்சிக்கும் குடியரசு ஆட்சிக்கும் மன்னர் ஆட்சிக்கும் மத்தியில வித்தியாசம் ஒண்ணுதான். மன்னர் ஆட்சியில் அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான், யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஜனநாயக ஆட்சியில் சாதாரண குடிமக்களா இருக்கக்கூடிய ஒரு ஆள் கூட எந்திரிச்சு நின்று கேள்வி கேட்கலாம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வரலான்னு பார்க்கிறான். எவ்வளவு காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த குடியரசு ஆட்சியை மன்னர் ஆட்சியாக, சர்வாதிகார ஆட்சியாக மாற்றலாண்டு முடிவே பண்ணிட்டான். மத்தியில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் செயல்படுறாங்க. முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு நிலையிலையும் துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பல சலுகைகளை முஸ்லிம்களிடத்திலிருந்து பறிப்பதற்காக வேண்டி பறிப்பதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்பொழுது கூட வக்ஃபு சட்ட திருத்தம் 2024 என்ற ஒரு சட்டத்தை பற்றி நேற்று நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வேளக்கிழமை இந்திய சட்டமன்றத்தில் வக்ஃபு சட்ட திருத்தம் 2024 என்று ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது தற்போது நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது செயல்படுத்தலாமா வேண்டாமா என்று. செய்யக்கூடிய அருமையான பெருமக்களே, இந்த சட்டம் இப்ப கொண்டு வரக்கூடிய சட்டம் சிறுபான்மையர்களை அழிப்பதற்கான திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்த ஒரு காரியம், நம்மளை எல்லாம் அழிக்கிறதுக்காண்டி நடவடிக்கை எடுத்த ஒரு காரியம். இஸ்லாமிய பார்வையில வக்ஃபு என்பது ஒரு மகத்தான ஒரு காரியம். நீங்க இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் நீங்கள் புரட்டி பார்த்தால் வக்ஃபு என்பது ஒரு மகத்தான காரியம். நாம சம்பாதித்த சம்பாத்தியங்கள் தமக்கு போக நாமளே வச்சுக்கிடாம தமக்கு போனது போக மற்ற மக்களுக்கும் பயனளிக்க விதத்தில் கொடுப்பதுதான் வக்ஃபு. மற்ற மக்களுக்கு பயனளிக்கிறதுக்காண்டி வக்ஃபு கொடுப்பதுதான் வக்ஃபு என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல ஒரு அழகான செய்தி. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அனது மாலி, நாயகமே நான் பெரிய செல்வந்தன், நான் பணக்காரனா நான் இருக்கிறேன், பெரிய செல்வந்தன். ஆனா எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. நான் பெரிய செல்வந்தன், எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. எனவே என்னுடைய சொத்தில் 3/2 பாகத்தை
2 பாகத்தை இஸ்லாத்துக்காக நான் வக்ஃபு செய்தரலாமா, சதகா செய்யலாமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாண்டான்னு சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாண்டாம் என்றார்கள். திரும்ப அவர் கேட்டது, என்னுடைய சொத்தின் பாதியை அவர்களுக்கு வக்ஃபு செய்யவா அப்படின்னு கேட்டாங்க. என்னுடைய சொத்தின் பாதியை இஸ்லாத்துக்காக மற்ற நன்மையான காரியங்களுக்காக நான் வக்ஃபு செஞ்சிரவா, சதகா செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம். 3ஆவதா கேட்டாங்க, சுலுசுன், அதுல 1/3 என்னுடைய சொத்துல 1/3 பகுதியை வக்ஃபு செய்யவா. அருமையான பெருமக்களே, எல்லாருமே தன்னுடைய கவனத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் 3 அதுவும் அதிகம்தான். 3 அதுவும் அதிகம்தான். உன்னுடைய வாரிசை மற்றவர்களிடத்தில் தேவையுள்ள நிலையில் விட்டு செல்வதை விட அவர்களுக்கு போதுமான அளவுக்கு சொத்தை விட்டு விட்டு போவதுதான் உங்களுக்கு ஆக சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காரியம் எல்லாம் இருக்கிறது. இஸ்லாத்துக்காக வக்ஃபு செய்யறது, நம்மளுடைய மார்க்கத்துக்காக வக்ஃபு செய்வது, நன்மையான காரியங்களுக்காக நம்மளுடைய காசு பணங்களை சொத்துக்களை வக்ஃபு செய்வது, இந்த காரியம் எல்லாம் இருக்கிறது. நம்மளுடைய மண்ணறைக்கும் மறுமையினுடைய வாழ்வைக்கும் நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான காரியம் தான் வக்ஃபு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பார்கள், இதா மாத்த பனி இப்னி ஆதம், இந்த உலகத்தில் ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் அமலுஹு, அவர் மௌத்தானதோடு அவருடைய அமல்கள் எல்லாம் முடிந்து விடும். அமலுஹு, அவர் செய்த எல்லா அமலும் அந்த மௌத்தானதோடு முடிஞ்சிடும். இல்லா மின் ஸலாஸின், 3ஐ தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1 சதகத்துல் ஜாரியா, நீங்க அல்லாஹ்வுக்காக பொது காரியங்களுக்காக இது மாதிரியான வக்ஃபு செய்த அந்த அமல்கள் தான் உங்களுடைய மண்ணறையிலையும் கபருலையும் மறுமை வாழ்வுக்கும் வந்து கொண்டே இருக்கும். 2ஆவதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முன் யுன்தஃபிஹு பிஹி, நீங்கள் ஒருவருக்கு கற்றுக் கொடுப்பது, அதை கொண்டு அவர் பலன் அடைகிறார், அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பது, அது உங்களுடைய மண்ணறைக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். வலதுன் சாலிஹுன் யதுஉ பிஹி, உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை விட்டு செல்வது. இந்த 3ஐ தவிர ஒரு ஆள் மூத்தாயிட்டா எல்லா அமல்களும் மூடப்பட்டு விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியெல்லாம் சஹாபிகளை ஊக்கப்படுத்தி ஆர்வப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை இப்படி உருவாக்கினார்கள். அவர்கள் செய்த அந்த வக்ஃபு தான் இன்னைக்கு கோடி கணக்கில் மில்லி கணக்கில் சேர்ந்துகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சொத்துக்களை எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அவங்களால தாங்க முடியல. இப்போ அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. வக்ஃபு சொத்துக்களை வக்ஃபு சட்ட திருத்தம் 2024 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இதனுடைய பாதிப்பு என்ன? பெருமக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. இவ்வளவு காலமா வக்ஃபு சொத்து விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யலாம்? வக்ஃபு வாரியத்தை போய் அணுகி அவர்களுடைய ஆலோசனை துறையில் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம். ஆனா அந்த சட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா இனிமேல் நீங்க எந்த சொத்தா இருந்தாலும் சரி, உங்க தனிப்பட்ட சொத்தா இருந்தாலும் சரி, வக்ஃபு சொத்தா இருந்தாலும் எங்க கொண்டு போகணும்? கோர்ட்ல கொண்டு போய் முறையிடும். கோர்ட்ல கொண்டு போய் கேஸ் போட்டு தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். இப்போ கொண்டு வரக்கூடிய சட்டத்தினுடைய சட்ட திருத்தம். அதே போல 2வது வக்ஃபு சொத்துக்கு வக்ஃபு வாரியத்துல நம்மளுடைய உரிமையை கோர முடியாது. இது வக்ஃபு சொத்து தான்ங்கிறது வக்ஃபு வாரியம் பதிவு பண்ணா போதும். ஆனா இனிமேல் நீங்க அந்த சட்டம் வந்துடுச்சுன்னா நீங்க இது வக்ஃபு சொத்தா இல்லையா அப்படின்னு சொல்லி உரிமை கோர்றது எங்க போகணும் அப்படின்னு சொன்னா கலெக்டர்கிட்ட போய் அனுமதி கேட்கணும். கலெக்டர்கிட்ட போய் நம்ம சொல்லணும், கேட்கணும், அவங்களுடைய அனுமதி. 3வது வக்ஃபு வாரியத்தின் உறுப்பினர்களாக இவ்வளவு காலமா முஸ்லிம்கள் தான் இருந்து வந்தாங்க. இப்ப அந்த சட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் வருவாங்க. இது மாதிரி அந்த சட்டத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னா ஒரு 5 அம்சங்களை கொண்டு பேசுறான். சங்கைக்குடி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது என்றைக்குமே இஸ்லாத்தினுடைய சிறுபான்மையை அழிப்பதற்காகவும் வக்ஃபினுடைய சொத்துக்களை கையாளுவதற்காக ஒரு சதித்திட்டம் என்பதில் எந்த விதமான சந்தேகம். சங்கைக்குடி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம 78வது சுதந்திர தினத்தை நம்ம சந்திக்க இருக்கிறோம். எனவே நாமளும் நாட்டினுடைய சுதந்திர நிலைப்பாடு என்ன, நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, நம்மளை எந்த அளவுக்கு இந்த நாட்டில் நம்மளை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் என்ற செய்தியையும் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். இது மாதிரியான நிலைப்பாடுகள்ல நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணணும்.
இது மாதிரியான சட்டங்கள் வரும் பொழுது நம்மளுடைய எதிர்ப்பையும் நாம் பதிவு பண்ணணும் என்பதையும் மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட சட்டங்கள் வராமல் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்திரமே உலகத்தில் கொண்டு வாழக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லீமாக அல்லாஹ் தஆலா காலமெல்லாம் வாழச் செய்வானாக. இது மாதிரியான எதிரிகளுடைய எதிர்ப்பில் இருந்து இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது மாதிரியான நாட்டில் அநியாய ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுடைய எல்லா வகையான பலா முசீபத்துகளிலிருந்தும் கெடுதல்களிலிருந்தும் சதி திட்டங்களில் இருந்தும் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் இஸ்லாமியர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.